வணக்கம், வெல்கம் டு ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் மேக்ஸ் டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் தான் 7 பார்க்க போகிறோம். இங்கே டாபிக் பாருங்கள், கன அளவு கொள்ளளவு பேஸ் பண்ணியிருக்க சம்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். 10 சம்ஸு. ஸோ சம்ஸ் ஃபஸ்ட் நான் ரீட் பண்ணுறேன், நீங்கள் சம்ஸை சால்வ் பண்ணி கரெக்டாக ஆப்ஷன் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு இரும்பாலான உருளை வடிவ தூணின் மேற்புறம் கூம்பு இணைந்துள்ளது. உருளையின் உயரம் 49 சென்டிமீட்டர் மற்றும் ஆரம் 6 சென்டிமீட்டர். மேலும் கூம்பின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் தூணின் கன அளவு யாது? ஆப்ஷன்ஸ்: 5981 சென்டிமீட்டர் கியூப், 6072 சென்டிமீட்டர் கியூப், 7012 சென்டிமீட்டர் கியூப், 8154 சென்டிமீட்டர் கியூப். Question number 2. சம அடிப்பாகம் மற்றும் சம உயரம் கொண்ட கூம்பு, அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவற்றின் கன அளவு விகிதம் என்பது என்ன? ஆப்ஷன்ஸ்: 2:3:4, 1:2:3, 3:4:5, 1:2:4. Question number 3 பாருங்க, 6 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோளத்தின் அரைக்கோள கன அளவு காண்க. ஆப்ஷன்ஸ்: 18 பை, 36 பை, 72 பை, 82 பை. Question number 4. ஒரு கோளத்தின் ஆரமானது மற்றொரு கோளத்தின் ஆரத்தில் பாதி எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்: 1:3, 2:1, 1:8, 8:1. Question number 5 பாருங்க, இரு கோளங்களின் வலைப்பரப்புகளின் விகிதம் 9:16 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம். ஆப்ஷன்ஸ்: 3:4, 27:64, 64:27, 729:4096. Question number 6. ஒரு உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு 11352/7 கன சென்டிமீட்டர் மற்றும் வெளியாரம் 8 சென்டிமீட்டர் எனில் உள் ஆரத்தை காண்க. ஆப்ஷன்ஸ்: 12, 6, 5, 9. Question number 7. 8 மீட்டர் உயரம், 6 மீட்டர் நீளம் மற்றும் 2.5 மீட்டர் அகலமுடைய ஒரு செவ்வக தண்ணீர் தொட்டியில் எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும்? ஆப்ஷன்ஸ்: 120 லிட்டர், 1200 லிட்டர், 12000 லிட்டர், 1,20,000 லிட்டர். Question number 8. ஒரு உள்ளீடற்ற பித்தளை கோளத்தின் உள்விட்டம் 14 சென்டிமீட்டர், தடிமன் 1 மில்லிமீட்டர் மற்றும் பித்தளையின் அடர்த்தி 17.3 கிராம் பை கன சென்டிமீட்டர் எனில் கோளத்தின் எடையை காண்க. ஆப்ஷன்ஸ்: 1080.90 கிராம், 1090.60 கிராம், 1070.60 கிராம், 1050.90 கிராம். Question number 9. 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோகம் உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகளாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும்? ஆப்ஷன் ஏ 500, ஆப்ஷன் பி 612, ஆப்ஷன் சி 512, ஆப்ஷன் டி 515. Question number 10. ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு 1.078 × 10⁻6 லிட்டர் ஆகும். தொட்டியின் விட்டம் 7 மீட்டர் எனில்
அதன் உயரம் என்ன? ஆப்ஷன் ஏ 22 மீட்டர், ஆப்ஷன் பி 25 மீட்டர், ஆப்ஷன் சி 26 மீட்டர், ஆப்ஷன் டி 28 மீட்டர். ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டின்க்கெலாம் என்ன கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத சால்வ் பண்ணி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். ஒரு இரும்பாலான உருளை வடிவ தூணின் மேற்புறம் கூம்பு இணைந்துள்ளது. உருளையின் உயரம் 49 சென்டிமீட்டர் மற்றும் ஆரம் 6 சென்டிமீட்டர். மேலும் கூம்பின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் தூணின் கன அளவு யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு தூண் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு உருளை வடிவ தூணோட மேற்புறம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கூம்பு இணைந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ உருளையின் உயரம் பாருங்கள். இந்த உருளையின் உயரம் 49 சென்டிமீட்டர், ஆரம் 6 சென்டிமீட்டர். கூம்போட உயரம் வந்து பாருங்கள், இந்த கூம்போட உயரம் வந்து 14 சென்டிமீட்டர் குள்ளையாச்சு. சரியா? ஸோ இதோட மேலே தானே அது பொருந்தி இருக்குது. ஸோ அப்போ கூம்போட ஆரமும் உருளையோட ஆரமும் ஒரே தான் 6 சென்டிமீட்டராக இருக்கும். ரேடியஸ் ரெண்டுக்குமே. ஹைட் மட்டும்தான் இங்கே பாருங்கள், சிலிண்டருக்கு 49, ரேடியஸ்க்கு வந்து கோனுக்கு வந்து 14 சென்டிமீட்டர். அது மட்டும்தான் மாறும். சரியா? ரேடியஸ் ரெண்டுக்கும் சேமாக இருக்கும். ஸோ இப்போ தூணோட கன அளவு கேட்டிருக்காங்க. இந்த தூண் வந்து பாருங்களேன், 2 ஷேப் வந்து சேர்த்ததாக இருக்கா. ஸோ உருளை ப்ளஸ் கூம்பு ரெண்டுமே கலந்ததாக இருக்குது. ஸோ இப்போ ரெண்டோட ஃபார்ம்லாம் நமக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், தூணின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு உருளையின் கன அளவு ப்ளஸ் கூம்பின் கன அளவு வேணும். ஸோ இப்போ உருளையின் கன அளவு பாருங்கள், πr² h ப்ளஸ் கூம்போட கன அளவு 1/3 πr² h. ஸோ இது ரெண்டுக்கும் ரிலேஷன் இருக்குது. இதில் வந்து 3 மடங்கு தான் அதாக இருக்கும். சரியா? 1/3ல். ஸோ அதனால் இப்படி 2 ஃபார்ம்லாம் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே பைக்கு நம்ம 22/7 போட்டுட்டு சால்வ் பண்ணலாம். அது ரெண்டுக்கும் பையை காமனாக கூட நீங்கள் வெளியே எடுத்துட்டும் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பையை காமனாக வெளியே எடுத்துருவோமா, எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுவோம். r², இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இது உருளை, இது கூம்பு இல்லையா? ஸோ இப்போ உருளைக்கும் கூம்புக்கும் r வந்து சேம் தான். ஸோ இப்போ 6 × 6. இங்கே ஹைட் வந்து பாருங்கள் 49. இங்கே வந்து பாருங்கள் 1/3. இங்கே ரேடியஸ் 1/3. இங்கே பை தான் காமனாக வெளியே எடுத்துட்டோம். 6 × 6. இங்கே ஹைட் வந்து பாருங்கள் 14. சரியா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிவிட்டு நம்ம இந்த 22/7 மல்டிபிள் பண்ணோன்னா அதுதான் இங்கே ஆன்சராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 6 வந்து 36. 36 × 49 போடலாம். ஸோ 36 × 49. ஸோ 1764 ப்ளஸ் இங்கே 1 2 3 6. ஸோ இப்போ இங்கே இதை மல்டிபிள் பண்ணோன்னா 2 6 12. 12 × 14. ஸோ 168. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 22/7 மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ இங்கே 22/7 கேன்சல் பண்ணுவோம். இதை இங்கே 1 7 2 7 14, ரிமைனிங் 5 வரும். 7 7 49. ஸோ 6 7 வந்து 42. இப்போ 22 × 276 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6072 தான் இங்கே ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள், 6072 cm³ தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். சம அடிப்பாகம் மற்றும் சம உயரம் கொண்ட கூம்பு, அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவற்றின் கன அளவு விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், நமக்கு 3 ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ கூம்பு, அரைக்கோளம், லாஸ்ட்டாக வந்து உருளை. இதை கொடுத்துட்டு இதோட கன அளவுகளின் விகிதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கன அளவுகள்னால் இப்போ இந்த 3 ஷேப்போட கன அளவு ஃபார்முலா நீங்கள் எழுதணும். ஸோ கூம்பு நம்ம பார்த்தோம் 1/3 πr² h. அரைக்கோளம் வந்து பாருங்கள் 2/3 πr³. இப்போ வந்து முழு கோலமாக இருக்குது அப்படின்னா 4/3 πr³ போடுவோம்ல. ஸோ அதிலே அரைக்கோளம் வந்து என்னென்னா 2/3 போடணும், அதில் பாதி. உருளை வந்து πr² h மட்டும். சரியா? ஸோ இப்போ இந்த 3 ஷேப்பையும் எடுத்துட்டோம். இங்கே ஃபஸ்ட் லைனில் பாருங்களேன், சம அடிப்பாகம் சம உயரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ சம அடிப்பாகம் சம உயரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உயரமும் அடிப்பாகமும் சேமாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஆரும் இங்கே ஹச்சும் என்னது சேம்.
சரியா? ஒரே அளவில் தான் இருக்க போகுது. இது 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5 சேமான அளவில் இருக்க போகுது இல்லையா? ஸோ அப்போ நம்ம எங்கெல்லாம் ஹச் இருக்கோ அதை ஆறாக மாற்றிடலாம், அல்லது வந்து ஆறை ஹச்சாக மாற்றிக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் கிவன் படி அங்கே இருக்க ஹச்செல்லாம் ஆறாக வந்து மாற்றிடலாம். சரியா? அப்போ 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு, இதுக்கு பதிலாக ஒரு ஆர் போட்டுறேன். 2/3 இங்கே பை ஆர் கியூப், ஆர் ஹச் கிடையாது, இங்கே பை ஆர் ஸ்கொயர்டு, இந்த ஹச்சுக்கு பதிலாக ஒரு ஆர் போட்டாச்சு. ஸோ அப்போ 1/3 பை இங்கே ஆர் கியூப் 2 ஒன்றும் சேர்ந்துருச்சு, இங்கே 2/3 பை ஆர் கியூபு, இங்கே பை ஆர் கியூப். ஸோ இப்போ வந்து பாருங்களேன், இங்கே நம்ம அந்த பை ஆர் கியூப் எல்லாத்துலேயும் சேமாக இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் வந்து 1/3 2/3, இங்கே வந்து ஒரு 1 மட்டும் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் பாருங்கள், இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்குது, அங்கே ஆப்ஷன் வந்து பாருங்கள் நம்பர்ஸ் தானே இருக்குது. ஸோ இப்போ இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இங்கே எல்லாத்துலேயும் 3 இருக்குல்ல, அந்த 3யை ரிமூவ் பண்ணோன்னா நம்ம மேலே எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், 3ஆல் மல்டிபிள் பண்ணிடலாமா? ஸோ அல்லது இங்கே நீங்கள் எல்சிஎம் மாதிரி எடுத்துகிட்டும் சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த 3 வந்து இங்கே வரணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மேலேயும் கீழேயும் ஒரு 3ஆல் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணும்போது இங்கே என்ன வரும், இங்கே இந்த 3 3யை நீங்கள் விட்டுறலாம். ஸோ அப்போ மேலே வந்து ஒரு 3 வந்துடும். ஸோ அப்போ ஆன்சர் பாருங்கள் 1:2 இங்கே 3 வந்துடும். சரியா? ஸோ இப்போ இங்கே ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர், 1:2:3. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள், 6 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோளத்தின் அரைக்கோள கன அளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அரைக்கோளத்தோட கன அளவு கேட்டிருக்காங்க. ஸோ அரைக்கோளத்தோட கன அளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 2/3 பை ஆர் கியூப். சரியா? கன அளவுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ இங்கே இதில் ரேடியஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 6 மீட்டர் விட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ டயமீட்டர் வந்து இங்கே 6 மீட்டர், அப்போ ரேடியஸ் வேணும்னா அதில் பாதி 3 மீட்டராக இருக்குமா? ஸோ இப்போ இங்கே 2/3 பைக்கு 22/7 வேணாம், ஏன்னா ஆன்சர் எல்லாமே பாருங்கள் பையில் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இங்கே பைனே யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே 22/7 ரீப்ளேஸ் பண்ண வேணாம். பை ரேடியஸ் வந்து பாருங்கள் 3 டைம்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கே ஒரு 3 வந்து கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 3 3s are 9, 9 2s 18. ஸோ 18 பை தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இங்கே கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். ஒரு கோளத்தின் ஆரமானது மற்றொரு கோளத்தின் ஆரத்தில் பாதி எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒரு கோளத்தோட ஆரம் வந்து எப்படி இருக்கான், இன்னொரு கோளத்தோட ஆரத்தில் பாதியாக இருக்குது. சரியா? ஸோ இப்போ இன்னொரு கோளம் வந்து இதுன்னு எடுத்துக்கோங்க, இது ஒரு கோளம், முதல்ல கொடுத்ததை ஒரு கோளம்னு எடுத்துக்கோங்க. இன்னொரு கோளம் மற்றொரு கோளம்ங்கிறது 2வது இருக்கதா இருக்கட்டும். ஸோ இப்போ இது வந்து மற்றொரு கோளம். சரியா? ஸோ 2வது கோளமாக இருக்கட்டும். இப்போ இந்த கோளத்தின் பாதி தான் இது அப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ r/2:r எடுத்தாச்சு. இவற்றின் கன அளவுகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கன அளவுகளின் விகிதம் வேணும் அப்படின்னா கோளத்தோட கன அளவு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணுமா? ஸோ இப்போ கோளத்தின் கன அளவு ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப், 4/3 பை ஆர் கியூப். சரியா? ஸோ இப்போ கன அளவு எழுதியாச்சு. நமக்கு வந்து இந்த ரேஷியோ தானே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே வந்து பாருங்களேன் 4/3 கேன்சல் பண்ணலாம், பை கேன்சல் பண்ணலாம், ஆரை கேன்சல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ரேடியஸ் வந்து வேறு இதுக்கு வந்து ரேடியஸ் வந்து r/2, அடுத்ததுக்கு வந்து ரேடியஸ் வந்து r அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே ரேடியஸ் வந்து r/2 த ஹோல் க்யூபு, இங்கே வந்து r³ போடலாம். ஸோ அப்போ இங்கே வந்து பாருங்களேன் r³ டிவைட் பை 8, 2 × 2 × 2னா 8 வந்துருக்குமா? இங்கே r³ தான் இருக்குது. இப்போ r³ நீங்கள் விட்டுறலாம். ஸோ இங்கே 1/2, இங்கே 1 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதோட விகிதம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ விகிதம் வேணும் அப்படின்னா ஸோ இப்போ இங்கே 1 இருக்கதா அர்த்தம். நீங்கள் விகிதம் எழுதும் போது இதை மாற்றி கொண்டு போனீங்கன்னா இங்கே 1 இங்கே 8 வந்துடணும். சரியா? ஸோ அந்த ரேஷியோவை நீங்கள் மாற்றும் போது ஸோ இப்போ இங்கே 1:8 தான் ஆன்சர். இது கிடையாது, 8:1 கிடையாது, ஏன்னா இது 1/8. ஸோ இப்போ நம்ம முதல்ல ஒரு கோளம், அடுத்து இருக்கிறது மற்றொரு கோளம். சரியா? ஸோ அப்போ இங்கே 1:8 அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5, இரு கோளங்களின் வலைபரப்புகளின் விகிதம் 9:16 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல்ல வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணுமா? 4πr² தான் வலைபரப்பு, கோளங்களின் வலைபரப்பு. இப்போ வந்து இரு கோளங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஒன்றை 4πr², இன்னொன்று வந்து 4π கேபிட்டல் ஆர் போட்டுக்கலாம். அது இதை வந்து r1, இதை r2ன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை வந்து ஸ்மால் r1², இதை r2²ன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுதான் என்ன கொடுத்துருக்காங்க,
9:16 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்களேன், இந்த 4π கேன்சல் ஆகிடும். r² தான் 9. அப்போ r வந்து என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டுக்கு 3, இங்கே r² 14. அப்போ ரெண்டாவது இருக்கிறதுக்கு r வந்து என்னவாக இருக்கும்? 4 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா. இப்போ r வந்து 3, கேபிட்டல் R வந்து 4 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கோளங்களின் கன அளவுகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கன அளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/3πr³. ஸோ அதோட விகிதம்னா ரெண்டு தடவை எழுதிக்கோங்க. 4/3π, நான் பெரிய ஆர் போட்டுக்கிறேன் சரியா, ரெண்டு வேறு ரேடியஸ் இருக்குல்ல அதனால. ஸோ இப்போ இங்கேயும் பாருங்களேன், 4/3 கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஸ்மால் ஆர் வந்து பாருங்கள், ஃபஸ்ட் இருக்கிறது 3, ஸோ 3³ செகண்ட் இருக்க பெரிய ஆர் வந்து 4, ஸோ 4³. ஸோ இப்போ இதை க்யூப் பண்ணோன்னா அது நம்ம ஆன்சராக இருக்கும். 3³ பாருங்கள் 27, 4³ பாருங்கள் 64 இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் இங்கே கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு 11,352/7 கன சென்டிமீட்டர் மற்றும் வெளியாரம் 8 சென்டிமீட்டர் எனில் உள் ஆரத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் கோளத்தின் கன அளவு தான், ஆனால் உள்ளீடற்ற கோளம் ஹாலோ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஹாலோ ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே உள்ளாரம் வெளியாரம்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ஃபார்முலா வந்து பாருங்கள் 2 இருக்கும். ஸோ கோளத்தின் கன அளவு நமக்கு தெரியும் 4/3πr³ போட்டால் முடிஞ்சிருமா. ஆனால் இங்கே ஹாலோ கொடுத்துருக்காங்க, உள்ளீடற்ற கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல 2 r யூஸ் பண்ணணும். ஸோ வந்து உள்ளாரம் வெளியாரம் ரெண்டுக்குமே சரியா. ஸோ அப்போ இங்கே r³ மைனஸ் r³ யூஸ் பண்ணணும். கேபிட்டல் R மைனஸ் ஸ்மால் r ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா தான், இந்த கன அளவு தான் எதுக்கு ஈக்குவல்? 11,352/7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரியா. இதை கொடுத்துட்டு இங்கே வெளியாரம் அதான் கேபிட்டல் R கொடுத்துட்டாங்க, உள் ஆரம் இந்த ஸ்மால் r தான் நம்ம என்னங்கிறத சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே 4/3π 22/7லாம் போட்டுக்கலாம். கேபிட்டல் R வந்து பாருங்கள் 8 கொடுத்துருக்காங்களா, அப்போ 8⁻³ போட்டாச்சு. ஸ்மால் r தான் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே 11,352/7 இருக்குது சரியா. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். இங்கே என்ன பண்ணலாம்? r இருக்கிறது இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ண முடியாதுல்ல, அப்படியே வச்சுக்குவோம். இந்த மற்ற வேல்யூலாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவோம். 352/7, இங்கே 4/3 இங்கே பக்கம் வரையில் 3/4, 22/7 இங்கே வரையில் 7/22 ஆகிடுமா. ஸோ இப்போ 7 கேன்சல் ஆகிடும். இங்கே 2 டேபிள் யூஸ் பண்ணோன்னா 11, இங்கே 5, ரிமைனிங் 1 இருக்குது, 6 ரிமைனிங் 1, 7 ரிமைனிங் 1, 6 இருக்குது. ஸோ இப்போ 11 டேபிள் இதுக்கு ட்ரை பண்ணலாமா? 1 11 11, இங்கே 5 11s வந்து 55, ரிமைனிங் 1 11 ரிமைனிங் 6 இருக்கும். இப்போ 6 11 வந்து 66 ஆகிடும். இங்கே ஒரு 4 இருக்குது, 4 டேபிள் அப்படியே யூஸ் பண்ணலாம். 1 4 is 4, இங்கே 1 4, ரிமைனிங் 1, 2 4 is 8, 2 4 1 4 is 4, ரிமைனிங் 1 இருக்குது, 2 4 8. ஸோ ரிமைனிங் வந்து 3 இருக்கும், 36. ஸோ 9 4s வந்து 36 ஆகும். ஸோ இப்போ ரிமைனிங் பாருங்கள் 129 × 3 தான் இந்த நியூமரேட்டரில் இருக்கும் சரியா. ஸோ இப்போ 129 × 3 நம்ம வந்து சால்வ் பண்ணோன்னா இங்கே ஸோ 9 3 is 27, 387 கிடைக்குது சரியா. ஸோ அப்போ இந்த பக்கம் 8³ மைனஸ் r³ ஈக்குவல் டு 387 இருக்குது. இந்த 8 வந்து நம்ம க்யூப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 8 8s are 64, ஒரு 64 × 8, ஸோ 512 வருது சரியா. 512 மைனஸ் r³ வந்து 387 வருது. இந்த r வந்து மைனஸ் எல்லாம் அங்கிட்டு கொண்டு போயிடுவோம். r³ இங்கே பக்கம் ப்ளஸ் ஆகிடும். 512 இங்கே இருக்கட்டும், இங்கே 387 வரட்டும். ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, சப்ராக்ட் பண்ணோன்னா இங்கே ஸோ இப்போ வந்து 125 கிடைக்கும் சரியா. ஸோ r³ பாருங்கள் இங்கே 125, நமக்கு r தான் அந்த ரேடியஸ் தானே என்னென்னு வேணும். ஸோ இப்போ r வேணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் க்யூப் எடுக்கணும், க்யூப் ரூட் எடுக்கணும். இப்போ 125க்கு க்யூப் ரூட் எடுத்தோன்னா 5 × 5 × 5 தான் 125வா. ஸோ அப்போ r ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்கும் சரியா. ஸோ அப்போ இங்கே அந்த உள் ஆரம் பாருங்கள், ஆப்ஷன் C 5 தான் இருக்கும். 5 சென்டிமீட்டர் தான் ஆன்சராக இருக்கும்.
ஸோ கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். 8 மீட்டர் உயரம், 6 மீட்டர் நீளம் மற்றும் 2.5 மீட்டர் அகலமுடைய ஒரு செவ்வக தண்ணீர் தொட்டியில் எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும் கேட்டிருக்காங்க. ஸோ செவ்வக வடிவ தண்ணீர் தொட்டி கொடுத்துட்டாங்க. இங்கே நீளம், அகலம், உயரம் இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது வந்து பாருங்கள் ஒரு கியூபாய்டு, சரியா? ஸோ கன செவ்வகம் இருக்குது தண்ணி தொட்டியோட ஷேப்பு. ஸோ இப்போ கன செவ்வகத்தோட வால்யூம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் நம்ம சால்வ் பண்ணணும். கன செவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா என்னது? ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு நமக்கு தெரியும், L × B × H. சரியா? அப்போ நமக்கு LBHோட மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்களா, அதை இங்கே வந்து நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டியதான். ஸோ இங்கே L வந்து பாருங்கள் உயரம் 8 மீட்டர், நீளம் வந்து 6, 2.5 மீட்டர் வந்து அகலம் மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த நீளம்ங்கிறது தான் ஹைட்டு. சரியா? ஸோ அகலம் வந்து 2.5. ஸோ மூணையுமே நம்ம மல்டிபிள் பண்ணோம், LBH மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் என்னென்னு கிடச்சிருமா? ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள் 8 6 48, 48 25 வரணும். ஸோ இப்போ இங்கே 120 கிடைக்கும் இந்த புள்ளி எடுத்ததுக்கப்புறம். சரியா? ஸோ 120 இதெல்லாமே பாருங்களேன் மீட்டர் கொடுத்துருக்காங்களா, அப்போ இது வந்து மீட்டர் க்யூபில் இருக்கும். சரியா? ஸோ 120 மீட்டர் க்யூபு. ஆனால் நம்மளோட ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்களேன் லிட்டர்ஸில் இருக்குது. கொஸ்டினும் எத்தனை லிட்டர் தண்ணீர் வந்து கொள்ளும் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இதை நம்ம வந்து மீட்டர்லேருந்து லிட்டராக மாற்றணும். அப்படின்னா இங்கே இந்த 1 மீட்டர் க்யூப் வந்து என்ன அப்படின்னா 1000 லிட்டர். ஓகேவா? ஸோ அப்போ மீட்டர் க்யூபை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே 1000 லிட்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே 120, இங்கே வந்து ஒரு 30 லிட்டர் இருக்கும். ஸோ ஆன்சர் பாருங்கள் 1,20,000 லிட்டர் தான் அங்கே நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கொஸ்டின் பாருங்கள். ஒரு உள்ளீடற்ற பித்தளை கோலத்தின் உள்விட்டம் 14 சென்டிமீட்டர், தடிமம் 1 மில்லிமீட்டர் மற்றும் பித்தளையின் அடர்த்தி 17.3 கிராம் பை கன சென்டிமீட்டர் எனில் கோலத்தின் எடையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு தேவை அந்த எடை தான். அந்த எடை கண்டுபிடிக்கிறது பாருங்கள் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா டென்சிட்டியையும் வால்யூமும் மல்டிபிள் பண்ணால் தான் அந்த வெயிட் கிடைக்கும். இங்கே வந்து டென்சிட்டினா அந்த அடர்த்தி இன்ட்டு வால்யூம் கன அளவு, இது ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த எடை கிடைக்குமா? ஸோ அப்போ இங்கே அடர்த்தி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ 17.3 கிராம் போட்டுடலாம். கன அளவு வந்து நம்ம என்னன்னு சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே கோலத்தின் கன அளவை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த கோலம் வந்து பாருங்கள் சாதாரணமாக இல்லை, உள்ளீடற்ற பித்தளை கோலம். உள்ளீடற்ற அப்படின்னு கொடுத்துட்டாங்களே, ஸோ உள்ளீடற்ற ஹாலோ அப்படி கொடுத்துட்டாலே இங்கே வந்து என்னது 2 ஆரம் இருக்கும் இல்லையா, உள்ளாரம் வெளியாரம் இருக்குமா? ஸோ அப்போ உள்ளீடற்ற அந்த கோலத்தோட கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா பாருங்க 4/3 பை r cube minus r cube, கேபிட்டல் R மைனஸ் ஸ்மால் r போடணுமா? ஸோ இப்போ இதுதான் நம்ம என்னங்கிறத சால்வ் பண்ணணும். இப்போ வந்து பாருங்களேன் இங்கே ரேடியஸ் வந்து உள் விட்டம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டர். ஸோ அப்போ அந்த விட்டத்தில் பாதி வந்து என்னது 7. அப்போ உள் ஆரம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். உள் ஆரம் வந்து 14/2னா 7 சென்டிமீட்டர், அது உள்ளாரம். அப்போ வெளியாரம் ஒன்று இருக்குல்ல, அது என்ன நமக்கு தெரியணும்ல. ஸோ வெளியாரம் கண்டுபிடிக்க வந்து பாருங்களேன் இவங்க தெளிவாக வெளியாரம் எவ்வளோன்னு கொடுக்கல, தடிமன் 1 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இப்படி தான் அந்த கோலம் வந்து இப்படி தானே இருக்க போகுது, தேங்காய் மூடி மாதிரி நினச்சிக்கோங்க. இது உள்ள ஆரம் வந்து கொடுத்துட்டாங்க, வெளியாரம்னா இதெல்லாம் நமக்கு மொத்தமாக வேணும். அப்போ இந்த தடிமன் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க, அந்த தடிமன் வந்து 1 mm. ஸோ அப்போ இதையும் இந்த உள்ள ஆரத்தையும் இதையும் சேர்க்கும் போது நமக்கு வந்து தடிமன் கிடச்சிரும். சரியா? ஸோ அப்போ தடிமன் வந்து பாருங்கள் 1 mm கொடுத்துருக்காங்க. அப்போ பாயிண்ட்டு மீட்டரில் மாற்றும் போது சென்டிமீட்டராக நீங்கள் மாற்றும் போது 0.1 சென்டிமீட்டராக மாறிடும். சரியா? ஸோ 1/10ல், ஸோ இப்போ 1/10னா நீங்கள் அதை மாற்றும் போது 0.1 சென்டிமீட்டர். அப்போ அந்த 7ஓட அந்த 0.1 சேர்த்திங்க அப்படின்னா 7.1 சென்டிமீட்டர் தான் என்னவாக இருக்கும், அந்த வெளி ஆரமாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ வெளியாரம் கிடச்சிருச்சு. ஸோ 7.1, உள்ளாரம் 7. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான். 4/3 22/7. இங்கே வெளியாரம் வந்து பாருங்கள் 7.1 க்யூபு மைனஸ் இங்கே 7 க்யூப் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை க்யூப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் இங்கேருந்து இதை 7லேருந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி வர ஆன்சரை வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இதை க்யூப் பண்ணிவிட்டு 2 ஆன்சரையும் சப்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் எடுக்கணும். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே ஆன்சர் 62.48 வரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே
இதான் கன அளவு சால்வ் பண்ணியாச்சு. நமக்கான கொஸ்டினில் வெயிட் கேட்டிருக்காங்கல்ல, ஸோ அப்போ அந்த அடர்த்தியோட நம்ம கன அளவு சால்வ் பண்ண ஆன்சரை மல்டிபிள் பண்ணணும். அடர்த்தி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 17.3 கிராம் பை கன சென்டிமீட்டர். ஸோ இப்போ இங்கே இந்த 62.48 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் வந்து பாருங்கள் 1080.90 இருக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 1080.90 கிராம். ஸோ கொஸ்டின் பாருங்கள், 16 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு உலோகம் உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள சிறு பந்துகளாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பாருங்களேன், ஃபஸ்ட்டு 16 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு உலோகம் வந்து உருக்கப்பட்டு சின்ன 2 சென்டிமீட்டர் உள்ள உலோகங்களாக சின்னதாக மாற்றுறாங்க, பந்துகளாக மாற்றுறாங்க. ஸோ அப்போ இதில் நிறைய பந்து கிடைக்கும் இல்லையா, அதில் எத்தனை பந்து கிடைக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாருங்களேன், இங்கே பந்து அப்படிங்கும் போது அது என்ன வடிவமாக இருக்கும், நமக்கு கோள வடிவமாக இருக்குமா. ஸோ அப்போ கோளத்தோட கன அளவு தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இந்த பெரிய உலோகம் பந்து வந்து பாருங்கள் 4/3 πr கியூப் இல்லையா. ஸோ இதை வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பந்தாக மாற்ற போகிறாங்கல்ல, அப்போ 4/3 π ஸ்மால் ஆர் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதில் நிறைய பந்து வந்து உருவாக்க போகிறாங்க. நம்பர் ஆஃப் எத்தனை நம்பர் அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பெருசு ஒன்று உருக்கப்பட்டு சின்னதாக மாற்றும் போது நிறையா வடிவம் கிடைக்குது. அந்த வடிவம் தான் என்னன்னு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் இல்லையா. ஸோ இப்போ இங்கே வந்து 4/3 கேன்சல் பண்ணலாம். பை 22/7 கேன்சல் பண்ணியாச்சு. ரேடியஸ் வந்து வேறு அதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஆர் கியூப் ஈக்குவல் டு n ஸ்மால் ஆர் கியூப் இருக்கும். ஸோ இப்போ n அப்படி வேணும் அப்படின்னா கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். கேபிட்டல் ஆர் வந்து என்னது, பெரியது வந்து 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கோமா. ஸோ அப்போ 16 × 16 × 16. ஸ்மால் ஒன் வந்து என்னது 2 சென்டிமீட்டர். அப்போ 2 × 2 × 2. ஸோ அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 8. ஸோ 1 to 8 அகைன் 1 to 8. ஸோ இப்போ 8 × 8 × 8 வந்து என்னென்னா 512. ஸோ இப்போ n வந்து நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 512 பந்துகள் வந்து அதில் செய்யலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் இங்கே கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு 1.078 × 10⁻6 லிட்டர் ஆகும். தொட்டியின் விட்டம் 7 மீட்டர் எனில் அதன் உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ உருளை வடிவ தண்ணீர் தொட்டின்னு சொல்லிட்டாங்க. தண்ணீர் தொட்டியோட மொத்த வால்யூம் வந்து கன அளவு கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் நம்ம இங்கேருந்து எடுத்துடலாம். ஹைட்டு தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ உருளையோட கன அளவு ஃபார்முலா என்னது, πr² இல்லையா. ஸோ இப்போ இதுதான் என்ன கொடுத்துருக்காங்க, 1.078 × 10⁻6 கொடுத்துட்டாங்க. இதில் விட்டம் வந்து பாருங்கள், விட்டம் வந்து 7. ஸோ அதனால் நமக்கு ஆரம் தானே தேவை. ஆரம் வேணும் அப்படின்னா 7/2 மீட்டர் எழுதிக்கலாம். உயரம் வந்து நம்ம என்னன்னு சால்வ் பண்ண போகிறோம், சரியா. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்களேன், இங்கே 22/7. ரேடியஸ்க்கு வந்து 7/2 × 7/2 ரீப்ளேஸ் பண்ணலாம். ஹச் தெரியாது. ஸோ இதான் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே வந்து பாயிண்டில் இருக்குது. ஸோ இதோட மீனிங் என்ன, 10⁻6னா இதில் 1 பக்கத்தில் 6 0 நம்ம போட்டுக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம இந்த புள்ளி எடுத்துட்டா கேன்சலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படின்னா நான் அந்த 3 புள்ளி எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 3 குறைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 3 புள்ளி ரிமூவ் ஆகிடும். அதாவது 1.078 இருக்குது. 10⁻6னா என்னது, 1 2 3 4 5, இங்கே ஒரு 6 0 இருக்குது. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் 3 ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம 3 புள்ளி எடுக்கணும்ல இந்த 078க்காக. அப்போ 3 புள்ளி ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ 1078, இங்கே ஒரு 3 0 இருக்கும். அல்லது நான் அதை 10⁻3ன்னு போட்டுக்கலாம், சரி. அப்படி போட்டுட்டு சம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு 1078, நீங்கள் 3 0 போட்டாலும் சரி, அல்லது 10⁻0 அப்படின்னு சொல்லி 10⁻3ன்னு போட்டாலும் சரி, போட்டுட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே 1 11, இங்கே ஒரு 7 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்களேன், 11 × 7 77/2 இருக்கும். ஹச் தான் நமக்கு வேணும். இங்கே 77/2 இருக்குல்ல, அது இந்த பக்கம் வரும்போது 2/77 மாற்றிடலாமா. இப்போ இங்கே 7 டேபிள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 1717, இங்கே 17 யூஸ் பண்ணுறேன். ரிமைனிங் 3 5 7s இருக்கும், 35. ரிமைனிங் 2 4 7s 28, அந்த 3 0. நான் இங்கே 11 டேபிள் யூஸ் பண்ணுறேன். 1 11 11. ஸோ இங்கே 1 11, ரிமைனிங் 4 4 11s. ஸோ இப்போ 3 0 இருக்கும்.
ஸோ அப்போ இங்கே h equal to 14,000 into 2 இருக்குது. ஸோ ஆன்சர் பாருங்கள் 28,000 எனக்கு கிடைக்கும் h வந்து. ஆனால் இதில் வந்து பாருங்களேன் இங்கே கொடுத்துருக்கிறது லிட்டர், சம் வந்து லிட்டர்லேயே நான் சால்வ் பண்ணியிருக்கேன். h வந்து 28,000 லிட்டரில் இருக்குது. பட் ஆன்சர் எல்லாமே பாருங்களேன் மீட்டரில் இருக்குது. ஸோ அப்போ அந்த லிட்டரை வந்து நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன தெரியும், லிட்டருக்கும் மீட்டருக்கும் என்ன ரிலேஷன் நமக்கு தெரியும். இங்கே நீங்கள் 1000 போட்டுட்டு மீட்டர் கியூப் போடலாமா, 1 லிட்டர் ஈக்குவல்ட்டு. ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம 1 லிட்டருக்கு 1000 போடுறோம். ஸோ அப்போ இங்கே 1000 ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 28 வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே 1000 அந்த லிட்டருக்காக நான் வந்து 1000 டிவைட் பண்ணுறேன். ஸோ 30 வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ h வந்து பாருங்கள் மீட்டரில் மாறும்போது 28 மீட்டராக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன் வந்து டி தான் நம்மளோட ஆன்சர், 28 மீட்டர். ஸோ கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு 1.078 × 10⁻6 லிட்டர் ஆகும். தொட்டியின் விட்டம் 7 மீட்டர் எனில் அதன் உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே உருளை வடிவ தண்ணீர் தொட்டி, அப்போ சிலிண்டரிக்கல் ஷேப்பில் வந்து தண்ணி தொட்டி இருக்குது. ஸோ அதோட வால்யூம் வேணும். ஸோ அப்போ சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா பாருங்கள், πr² தான் இந்த 1.078 × 10⁻6 கொடுத்துருக்காங்க. இது லிட்டரில் இருக்குது. ஸோ அந்த பக்கம் பாருங்களேன் விட்டம் வந்து 7 கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் வந்து பாருங்கள் 7/2 மீட்டராக இருக்கும். ஹைட் வந்து என்ன நம்ம சால்வ் பண்ணோம், அதுவும் மீட்டரில் தான் சால்வ் பண்ண போகிறோம். பட் ஆனால் இங்கே இது மட்டும் லிட்டரில் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு மீட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இங்கே வந்து பாருங்கள் 1.078 × 10⁻6 இருக்கு இல்லையா. அப்போ அதோட மீனிங் என்ன, இங்கே ஒரு 6 0 இருக்குது. ஸோ இப்போ நான் மல்டிபிள் பண்ணி அந்த டாட்டை ரிமூவ் பண்ணலாம். 1078 இங்கே இருக்க ஜீரோலாம் போட்டுட்டு இங்கே இந்த 3 பிளேஸ் தள்ளி புள்ளி வைக்கணும்ல. ஸோ இப்போ இங்கே 3 பிளேஸ் தள்ளி புள்ளி வச்சுட்டு இதை கேன்சல் பண்ணுறேன். ஸோ 1078 ஒரு 3 0 இருக்குது சரியா. ஸோ இது லிட்டரில் தான் இருக்குது. இதை நான் மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது பாருங்கள் நமக்கு இங்கே 1 மீட்டர் கியூப் வந்து நமக்கு என்ன தெரியும், 1000 லிட்டர் வருமா. ஸோ அப்போ இந்த இது வந்து 1078 × 1000 லிட்டர் நான் மாற்றலாமா. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த லிட்டரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு 1000 லிட்டர் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இந்த மீட்டர் கியூபை இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 1078 மீட்டர் கியூபாக மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த சைடு நான் இந்த லிட்டர்லேருந்து கன்வெர்ட் பண்ணி அதை 1078 மீட்டர் கியூபாக மாற்றியாச்சு. ஏன்னா எல்லா டீட்டெயிலும் நமக்கு மீட்டரில் இருக்குல்ல. ஸோ இப்போ இதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் தான் நம்ம கேன்சல் பண்ண முடியுமா. ஸோ இங்கே 22/7 ரேடியஸ் வந்து பாருங்கள் 7/2 இங்கே ஹைட் இருக்குது சரியா. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே 211 இங்கே இல்லை 7 கேன்சல் ஆகிடும். இங்கே 77/2 × ஹைட் இருக்குது. இங்கே 1078. ஸோ இப்போ ஹைட் வந்து பாருங்கள் 1078 × 2/77 வரும். ஸோ 7 டேபிள் யூஸ் பண்ணலாம், 11 ஓகே. இங்கே 7 டேபிள் யூஸ் பண்ணலாம், 17 ரிமைனிங் 3 இருக்கும், 5 7s 35 ரிமைனிங் 2 4 7. இங்கே மறுபடியும் 11 டேபிள் யூஸ் பண்ணுறேன், 111 இங்கே 1 14 இருக்கும். ஸோ இப்போ 14 × 2 மட்டும் இருக்குது. ஸோ h பாருங்கள் 28. ஸோ ஹைட் வந்து பாருங்கள் 28 மீட்டராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் இங்கே கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம இந்த 10 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பார்த்துட்டோம். நீங்கள் சால்வ் பண்ண ஆன்சரோட கம்பேர் பண்ணுங்கள். உங்களோட எத்தனை ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ இதோட நிறைவடையுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.